மலர்ந்ததே புதுவானம், புதியதாய் ஒரு பூமி, புதிததே மரிநாளும் புது வாழ்வின் அழைப்பாகுதே. வான தெய்வமே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம். அப்பா அன்பான தெய்வமே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம். கனவாய் நின்ற காட்சிகள் இன்று நனவாய் மாறியதே. கடலாய் நீளாவியும் அருள் பிரசன்னம் பரவிடுதே. கிழக்கே காணும் வாசலில் நம் நம்பிக்கை உதிக்கின்றதே. அழைக்கும் தந்தை பாசத்தில் நம் ஆன்மா கழிக்கின்றதே. இசைப்போம் இசையாழினை மீட்டு இறையவனின் மாட்சியை நாம் இசைவோம். அவர் தம் இயக்கத்தின் வழியே இடர் நீங்கி ஓங்கவே. அப்பா அன்பான தெய்வமே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம். அப்பா அன்பான தெய்வமே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தமருங்கள் இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, பொது காலம் 7ஆம் வாரம் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடு கொண்ட குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஞானம் எல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. என்றுமுள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள். ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது? அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர்? ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது? தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார். தம்மீது அன்பு கூறுவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு உமக்கு நன்றி. ஆண்டவர் ஆள்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும்
மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெரும் திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்த பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினான். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு இவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியது உண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீ ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர், அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் ஓட்ட எங்களால் இயலவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இத்தகைய பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Everything is possible for one who has faith. நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். சகோதர தொலைக்காட்சி விசுவாசிகளே, prayer brings always some kind of secluded retreat with Christ in God. The Holy Spirit only acts in such secluded retreat. ஜெபம் எப்பொழுதும் இறைவனில் கிறிஸ்துவுடன் தனிமையான ஏகாந்த நிலையை அளிக்கும். தூய ஆவி அத்தகைய ஏகாந்த தனிமையில் செயலாற்றுகிறார். நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்று இரவிலோ அல்லது காலையில் கருக்களிலோ தனிமையாக ஒரு இடத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு சென்று தந்தையோடு ஜெபிக்கின்றார். தனிமை, ஏகாந்தம், alone with God, இறை தந்தையோடு. அதைத்தான் நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இது ஒரு கூட்டு வழிபாடு. இந்த ஆலயத்தில், நற்கருணை சிற்றாலயத்தில் தனியாக ஆராதனை செய்யலாம், அமைதியாக ஆராதனை செய்யலாம், ஏகாந்தமாக. அங்கு இறைவன் நம்மோடு பேசுகின்றார். பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு அங்கு நம்மில் செயல்படும். தூய ஆவி அத்தகைய ஏகாந்த தனிமையில் செயலாற்றுகிறார். We lose our war against the powers of evil just because we have not been aware of the power of Jesus at work in us. இயேசுவின் வல்லமை நம்மில் செயலாற்றுவதை உணராததால் இருளின் ஆதிக்கத்திற்கு என போராட்டத்தில் நாம் தோல்வி அடைகிறோம். இயேசுவின் வல்லமை நம்மில் செயலாற்றுவதை அப்போஸ்தலர்கள் உணரவில்லை. ஆண்டவர் படகின் பின்னணியிலே களைப்பாரி கொண்டிருக்கின்றார். ஆழ்ந்த தூக்கம் கூட இல்லை. கண்ணை மூடிட்டு இருந்திருப்பார்.
ஒரு ஓய்வு எடுத்து கொண்டு இருப்பார். அலைகள் அலைக்கின்றன. அந்த அலைகள் அலைக்கிறது நல்லா தூங்க முடியாது, நீ ஒரு ஆழ்ந்த உறக்கம் கொள்ள முடியாது. உடனே இவங்களுக்கு என்ன பயம்? ஆண்டவரே சாகுறோம், மடிகிறோம், உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று அபயக்குரல் எழுப்புகிறார்கள். இத்தனைக்கும் அவங்க எல்லாம் இந்த கடல் இதெல்லாம் பார்த்தவங்க தான். இருந்தாலும் பயம். ஏன் பயப்படுகிறீர்கள்? காற்றை பார்த்து இறையாதே, அமைதியாயிரு. வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு காற்று நிற்கிறது, புயல் ஓய்ந்தது. இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஒரு உறுதியை அளிக்க வேண்டும், தைரியத்தை கொடுக்க வேண்டும். முன்னாடி ஒரு சேவல் ஒன்று இருந்தது. அந்த சேவலுக்கு ஒரு தனி குணம், சின்ன பிள்ளைங்களை பார்த்தா துரத்திக்கிட்டு வரும் கொத்துறதுக்கு. அப்போ சின்ன பிள்ளைங்களாம் பயந்துட்டு சொல்லும், ஃபாதர் இந்த சேவல் எங்களை கொத்த வருது. நான் சொல்லி, ஏன் பயப்படுற? ஒரு குச்சி வச்சுக்கோ. உன் சேவலுக்கே அவ்வளோ தைரியம் இருந்தால் நீ ஒரு பிள்ளையாச்சே, ஒரு குச்சி வச்சுக்க, கிட்ட வராது. குச்சியை வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே வருங்க. இந்த பயம் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதையும் வெல்ல முடியாது. பயப்படாதே. அதே போன்று இயேசு நம்மோடு இருக்கிறார், பயப்படாதே, அஞ்சாதே. எனக்கு ஒரு அனுபவம் ஞாபகம் வருகிறது. சிலுவை வச்சிருக்கிறேன், ஃபாதர் அந்த சிலுவை எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான். ஃபாதர், ராத்திரியில் ஏஞ்சி பாத்ரூம் போகணும்னா எனக்கு பயமாக இருக்குது, பயந்துக்கிட்டே போவேன். இப்போ நான் சிலுவையை வச்சிருந்தேன்னா எனக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லையே, இயேசு என்னோடு இருக்கிறார் என்று நான் போவேனேன். வெரி குட், எடுத்துட்டு போ. உன்னுடைய கழுத்தில் ஒரு கயிறு போட்டு மாட்டிக்கோ, இயேசு உன்னோடு இருக்கிறார், யாருக்கும் நீ பயப்பட வேண்டியதில்லை. இப்படி பிள்ளைகளை தைரியத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும். என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு? ஆண்டவரே, எனக்கு நீர் கற்பாறையாக இருக்கின்றீர், என் அரணும் கோட்டையும் நீரே. இந்த சங்கீத வசனங்களை சொல்லி சொல்லி அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு என்று இருக்கும் பொழுது யாருக்கும் நான் அஞ்ச வேண்டியதில்லை, யாருக்கும் நான் நடுங்க வேண்டியதில்லை. We seem more interested in feeling comfortable than in letting God be God, because of our self-centeredness rather than God-centeredness. இறைவன் இறைவனாக இருப்பதை விட நமது சௌகரியத்துக்கு முன்னுரிமை அளிக்கிறோம். இறை மையத்தை விட தன்னலம் பெரிதாகிறது. இப்பெல்லாம் கொஞ்சம் நான் சொல்ற கருத்தை ஏற்று இணங்கி வருகிறார்கள் மக்கள், நம் மக்கள். துவக்கத்தில் நான் சொல்லுவேன், அந்த திருநாள் சமயத்தில் அந்த சுற்றுப்பிரகாரம் போகும் பொழுது நின்று 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 போவாங்க, ஜெபமாலை சொல்லிட்டு. தொடர்ந்து மெதுவாகவானாலும் நடந்து சென்று கொண்டே ஜெபித்து கொண்டே போக வேண்டும், நிற்கக்கூடாது. முனிசிபாலிட்டி குப்பை வண்டி இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு குப்பை தொட்டியா நின்று நின்று போவோம் குப்பையை வாடுறது. அப்படியா, மாதாவை தூக்கிட்டு போகிறோம் சுற்றுப்பிரகாரம், அப்படியே மெதுவாக போங்க. கேட்கல. என்ன காரணம் தெரியுமா? அங்கே இந்த வேடிக்கை வைக்கணும், புஸ்வானம் போவோம், அது பண்ணும், இது பண்ணும், எங்களுடைய சாமர்த்தியத்தை பார்த்தியா, நாங்கள் இப்படி எல்லாம் பண்ணுறோமேன்னு பார்த்து ஒவ்வொரு குரூப்பும் ஏதாவது பண்ணோம் இல்லையா, அதுக்காகத்தான் இந்த ஜெபமாலை. நான் சொல்கிறேன், ஒரு 3-10 இங்கே அமர்ந்து செபியுங்கள். இவர் டிவியை காட்டுறதுக்காக உட்கார சொல்கிறாரா, இவர் புஸ்வானம் காட்டுறதுக்காக போக சொல்கிறாரா? எது முக்கியம்? இதான் நம்முடைய சௌகரியத்தை, நம்முடைய இந்த அலட்டல், இந்த ஜம்பம், இதற்காக சுற்றுப்பிரகாரமா? நான் இப்பெல்லாம் ரொம்ப 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 ஆதங்கப்படுறதே கிடையாது. எப்பயிலேருந்து தெரியுமா? முன்னாடி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு அப்படின்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டே இருந்தேன். போன மாதம்தான் ஒரு அருமையான கருத்து படிச்சு, இனி நம்ம ஆதங்கப்பட வேண்டியதே இல்லை. என்ன கருத்து தெரியுமா? பன்னியை நீ பறக்க வைக்கிற, பன்னி பறக்குமா? பறக்காது, விட்டு போ. அதான் ஃபைனல் சொல்யூஷன். இறைவன் இறைவனாக இருப்பதை விட நமது சௌகரியத்துக்கு முன்னுரிமை அளிக்கிறோம். இறை மையத்தை விட தன்னலம் பெரிதாகிறது. எப்பொழுது இந்த தன்னலம், தனக்கு வேண்டியது, தனக்கு பிடித்தது, இவைகளை முக்கியத்துவம் கொடுத்தாய் என்றால் இறைவனை ஓரம் கட்டுகிறாய். அதுதான் ஈகோ. ஈகோ என்றால் எட்ஜிங் காட் அவுட். கடவுளை முன்னுரிமைப்படுத்துவதை விட என்னுடைய விருப்பங்கள், விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ், இவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறேன் என்ற அர்த்தம். விழுந்தால் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட், we believe, help our unbelief.
Give me confidence and perseverance, especially in prayer. Help me to bring your healing love and truth to those I meet. ஆண்டவரே, நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்கள் விசுவாசமின்மையை போக்கும். எனக்கு நம்பிக்கையும் விடாமுயற்சியும் சிறப்பாக ஜெபிப்பதில் அளித்தருளும். உமது குணமளிக்கும் அன்பையும் உண்மையையும் நான் சந்திக்கும் நபர்களுக்கும் அளிக்க எனக்கு உதவியருளும். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உம்மையே நான், பாதை காட்டிடும் உம்மையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உம்மையே நான், வாழ்வின் உணவே உம்மையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உம்மடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. நன்றி. எழுந்திருப்போம், ஆசிப்போம், ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறைநிகழ்வின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக்கொள்வோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தூய்த்துணர அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ். மரியே வாழ்க.